ஹாய் எவ்ரிபடி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான 5 சமையல் குறிப்பு டிப்ஸ் தான் நான் சொல்லப் போறேன். இப்ப நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கொழுக்கட்டை செய்வோம். கொழுக்கட்டை வந்து பார்த்தீங்கன்னா, இட்லி தட்டுல தான் நார்மலா வேக வச்சு எல்லாருமே செய்வோம். அது நீங்க இட்லி தட்டுல அந்த மாரி வேக வச்சு செய்யறதுக்கு பதிலாக, வாழை இலை இருக்குங்களா? அந்த வாழை இலையில ஒரு தட்டு மேல இட்லி பானையில வச்சு நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் உளுந்த வடை செய்வோம். உளுந்த வடையில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சு, அதோட உளுந்து செஞ்சுட்டு வடை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா உங்களுக்கு சாஃப்ட்னஸுமே குடுக்கும். அண்ட் 3வது உங்களுக்கு என்ன டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இந்த கேசரிலாம் செய்வீங்க. கேசரி செய்யும்போது ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் நெய் ஊத்தி செய்வீங்க. அண்ட் அதுக்கப்புறமா சூடான நெய் கொஞ்சம் எடுத்து மேல ஊத்துனீங்க அப்படின்னா, அதோட டேஸ்ட் இன்னமும் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு நெறைய ஊத்தி செஞ்ச மாரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அது டேஸ்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப நல்லாருக்கும். அண்ட் 4வது வந்து நெறைய பேர் தயிர் வந்து ஊத்தி வச்சுட்டு கொஞ்ச நேரத்துல வந்து புளிச்சு போயிடும்னு ஃபீல் பண்ணுவாங்க. தயிர் சீக்கிரத்துல அது மாரி புளிக்க போறது தான். ஸோ தேங்காய் இருக்கு இல்லைங்களா? தேங்காய் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு, அத வந்து நீங்க இந்த தயிர்ல போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா, அது வந்து சீக்கிரத்துல உங்களுக்கு புளிச்சு போகாது. அது அப்படியே இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட். ஓகேங்களா? அண்ட் 5வது டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெய் இருக்கு இல்லைங்களா? நெய் வந்து நல்லா வந்து காய்ச்சிட்டு இறக்குனதுக்கு அப்புறம், அதில வந்து கொஞ்சமா வெந்தயம் போட்டு வச்சீங்க அப்படின்னா, அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ என்னோட சமையல் குறிப்பு டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் இன்னும் நெறைய டிப்ஸ் உங்களுக்கு சொல்றேன். என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச்.